அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. இன்றைய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு மூலையில், அதாவது கன்னி மூலையில் பாத்ரூம் டாய்லெட் கட்டியாச்சு சார், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்ட அந்த கேள்விக்கு சிறப்பான பதிலை பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் என்னுடைய வாஸ்து அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவை, அதாவது உங்களுடைய இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறீங்க இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, இதுக்கு வாஸ்து அப்பாயின்மெண்ட் வேணும், வாஸ்து தரமான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன லெவலில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்கேஸ் அந்த நம்பர் ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயமாக எங்கள் அலுவலகத்திலேருந்து தொடர்பு கொள்வாங்க. சரி, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் பாத்ரூம் டாய்லெட் கட்டியாச்சு சார், இப்போ இருக்குது சார், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு நபர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்படி கட்டிவிட்டால் நான் என்ன செய்வது? இது ஒரு அருமையான கேள்வி. அந்த கேட்ட நபருக்கு கூட ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஆன்சருக்குள்ளே போவோமா? அப்போது தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த மூளைக்கு பேர் தான் நைருதி மூளைன்னு சொல்லுவாங்க, கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையில் நான் அதை தென்மேற்கு மூளை அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு கற்றுக் கொடுத்த குருவும் ஆசிரியரும் இதை தான் கற்றுக் கொடுத்ததுனால நான் அந்த மற்ற விஷயங்களுக்குள்ளே போகிறதே கிடையாது. தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளைனா தென்மேற்கு மூளை தான். என்கிட்ட யாராவது நீங்கள் ஃபோன் பண்ணி சனி மூளை, செவ்வாய் மூளை, குரு மூளைன்னா எனக்கு தெரியாது. உண்மையிலே அதான், எனக்கு ஜோதிடமும் தெரியாது, ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயும் நான் போகிறது கிடையாது. ஒன்று. அப்போது தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் இன்கேஸ் நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம்தான். இது ஏற்கனவே நான் வீடியோ பதிவுகளே சொல்லியிருந்தாலும் கூட அந்த நபர் திரும்ப அந்த கமெண்ட் பண்ணுறார். அப்போ அதை கட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த பாத்ரூம் டாய்லெட்டை ரெண்டு விஷயமா நம்ம பார்ப்போம். காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில அப்போ அந்த பாத்ரூம் டாய்லெட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு உள்ளே இருக்குது சார், வீட்டுக்கு உள்ள கார்னரில் தென்மேற்கு மூலையில் இருக்குது, அது சரியா அப்படின்னா அதுவும் தவறு தான். இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் குளியலறை மட்டும் வைத்துக்கொள்ளலாமா அப்படின்னா அதுவும் தவறு தான். தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை அப்படின்னாலே ரெண்டு விஷயம். ஒன்று பெட்ரூமு, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வைக்கக்கூடிய கேஸ் பாக்ஸ். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் அந்த மூலையில் வரக்கூடாது. சரி, அப்படி கட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அதை உடைச்சி எடுக்கிறது தான் நல்லது. இதை உடைத்து எடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் சில விஷயங்களை டிசிஷன் பண்ணிங்கன்னா சத்தியமாக பண்ண முடியாது. நீங்கள் வெளியில், அதாவது இடத்த விட்டு இடத்த நகர்ந்து ஒரு தனியாக அதாவது ஒரு தனிமை தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு கோவிலில் போய் உட்காந்து நீங்கள் அந்த டிசிஷனை எடுக்கலாம். அந்த கோவில் நிச்சயமாக அதற்கு அதை எடுப்பதற்கும் அதை உடைப்பதற்கும் அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். அப்போ உடைக்கணும்னா உடைச்சி தான் ஆகணும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா சார் அப்படின்னா நிச்சயமாக பரிகாரங்கள் கிடையாது. பரிகாரத்தின் பின்னால் போகாதீங்க. தெற்கும் மேற்கும் எந்த 4 மூலையுமே கட்டாகக்கூடாது, வெளியே நீளக்கூடாது, எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, கட்டாகக்கூடாதுங்கிறது தான் ரூலு. அப்போ தென்மேற்கு மூலையில் நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் வச்சுருந்தீங்கன்னா தவறு தான். தயவு செய்து அந்த நண்பர் அதை மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை வாடகை வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா அந்த வாடகை வீட்டை வேறு வீட்டுக்கு நீங்கள் நகர்வது தான் நல்லது அப்படிங்கிறத இன்றைய ஒரு சிறப்பு தகவலாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.